ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து இது ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வேறு போட்ட வேண்டியது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஒன் ஷாட். ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டோரியும் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோடய டெலகிராம் ஐடி ஹாட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். ஸோ ஹாட் சீன்ஸோட லைக் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெக்வெஸ்ட் இல்லை பர்த்டே அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நான் எப்போது எல்லா வீடியோஸ்லையும் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஒரு லைக்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். ஸ்டோரி போட்டு ரொம்பவே இதாகிருச்சு, 4 மாதம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிலிட்ரி புருஷா இதுதான் நம்ம ஸ்டோரி டைட்டிலு. இதில் வந்து நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படி தான் வந்து இப்போதைக்கு இது இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வயனோட இன்ட்ரோ வந்து அவங்க ஒரு சிஇஓ, அவங்க அப்பா வந்து சிஇஓவாக இருந்தார். இப்போ வந்து அந்த இதுக்கு பொசிஷனுக்கு நம்ம ஒயன் தான் இப்போ அவங்க அப்பாவோட கம்பெனியில் சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹோப் இந்த ஒரு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளார ஸ்டோரிஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். ஆரமோட அப்பாவும் வயனோட அப்பாவும் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் அவங்க பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் வந்து அவங்க ரியூனியன் ஆகும்போது இந்த மாதிரி அவங்க பசங்க அவங்க ஆரமோட அப்பா அண்ட் வயனோட அப்பா அவங்க 2 பேர் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து ஆரம்க்கு வந்து ஒயனை பற்றி சுத்தமாக தெரியவே தெரியாது. அவங்க வீட்டில் மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. பட் ஆனால் ஆரம்க்கு இது தெரியலை. ஒயனுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஒயன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் மிலிட்ரியிலலாம் இருக்கான், பார்க்க முடியாது, மேரேஜ் அன்னைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு ஒயனோட அப்பா சொல்கிறாரு. அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஒரு லைக் ஆரம்க்கு என்னன்னு வந்து இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது, கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் போகுது. அவரும் வந்து அதிரி புதிரியாக வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தால் இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவருக்கு செம்ம ஷாக்கு, செம்ம கோபமும் கூட. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி மேரேஜ்க்கு ரெடி பண்ணி இப்போ வந்து சர்ச்சில் தான் வந்து இருக்காங்க. ஆரம் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, ப்ரீஸ்ட் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அண்ட் வந்து ஒயனும் வராங்க. ஆரம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததுமே ஒரு ஏஞ்சல் நடந்து வர மாதிரி தான் ஆரம்க்கு இருக்குது. அப்போவே அவர் வந்து ஃப்ளாட் ஆகிட்டார். ஒயன் பக்கத்தில் வர 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 அவரோட அந்த ஹார்ட் பீட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அவருக்கு. ஒயன் பக்கத்தில் வந்து நிற்கும் போது ஆரம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, ரொம்ப கார்ஜியஸாக இருக்க, லவ் யூ அப்படின்றாரு. அப்படின்னு சொன்னதுமே ஒயனுக்கா அவ்வளோ ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக ப்ளஷ்ஷு அப்படியே வந்து இருக்குது. அண்ட் சூன் வந்து மேரேஜும் வந்து முடியுது. ஆரம்க்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப வந்து லைக் பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகி அந்த மாதிரி லைக் லவ் பண்ணி ரொம்ப வருஷம் பழக்கமாகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆரம்க்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இருந்தாலும் ஒயனுக்கு வந்து என்னது ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவருக்கு பிடிக்கல தான் ஒயனுக்கு. பட் ஆனால் ஓரளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் முழுசாக அக்செப்ட் பண்ணலை. அண்ட் அப்படியே வந்து எல்லாம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கெஸ்ட்டு கூட பேசுகிறது அந்த மாதிரி எல்லாமே போகுது. அண்ட் லாஸ்ட்டாக நைட்டு வந்து
சும்மா அப்படியே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டான ஒரு மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஆரமும் வந்து லைக் ஒயன் கூட லைக் ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒயனும் வந்து அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஜென்டிலாக வந்து கேர் பண்ணுறது, பெர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்ட்டு அவர்லாம் வந்து இது பண்ணுறது ஒயனுக்கு நல்லாவே தெரியுது. அதுலேயே வந்து ஆரம் மேலே ஒயனுக்கு ரொம்பவே அந்த இம்ப்ரெஸ் வந்துருச்சு. ரொம்ப ஒரு மேலே ஜென்டில்மேனாக தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து நல்லா சாங் அப்படியே ஸ்மூத்தான சாங் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் சும்மா இருப்பாங்களா, போடுறா குத்துப்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான குத்துப்பாட்டை போட்டு நல்லா தரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் மெயினாக நம்ம ஜங்கு கிட்ட அவங்க ஜிமின் 3 பேரும் தான். இப்போ ஆரம்கா, ஐயோடி ஏண்டா என் மானத்தை வாங்குறீங்க, என் பொண்டாட்டி என்னை பற்றி என்னடா நினப்பா அப்படின்ற மாதிரி லைக் ஆரம் வந்து திரும்பி ஒயனை பார்க்குறாங்க. கேவலம் அப்படின்ற லுக்கு தான் வந்து அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா ஃபன்னுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத ஒயன். இருக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் எப்படின்னு இதிலேருந்தே தெரியுது. ஐயோ, மொத்த மானத்தையும் வாங்கிட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு நிறுத்த போகிறாங்க. ஆனால் அவங்க விடலை. ஜிமின்னு டயாங்கு ஜங்குக்கு 3 பேருமே இழுத்து வாங்காயாங்க ஆடுகாயாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பியும் சேர்த்து ஆட வச்சிட்டாங்க. எனக்கு செம்ம சிரிப்பாக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து ஃபோனை எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அண்ட் இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட் நைட் ரூமில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஆரம்புக்கு ரொம்ப 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 நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒயனும் வராங்க. ஒயனை பார்த்ததுமே லைக் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஒயனும் உள்ளார வந்ததுக்கப்புறமா கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க, உட்காருங்க. அப்பா நீயும் உட்கார. ஒயனுக்கு புரியுது நல்லா ஆரம் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயனும் வந்து பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க போலையே. ஆமாம், கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் போனால் சரியாயிரும் ஒயன். இட்ஸ் ஓகே நம்ஜன். அப்படியே சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்காங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல். ஸோ ஒயன் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ நீங்கள் வந்து கிளம்ப போகிறீங்க? என்ன இல்லை, மில்ட்ரியிலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ லீவ் போட்டு தான் வந்திருப்பீங்க. அதுதான் சரி எப்போ திரும்ப நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓ அதுவாக ஒரு 3 டேஸ்க்குள்ளே நான் கிளம்பிடுறேன். ஓ ஓகே அப்படின்னு அகெயின் வந்து சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக தான் உட்காந்துட்ருக்காங்க. கையை பிடிக்கலாமா, பிடிச்சா கோவப்படுவாளோ அப்படின்ட்டு ஆரம் வந்து லைக் கொஞ்சமாக கையை நகர்த்தி போய் ஒயனோட கையை பிடிக்கிறாரு. அவரோட ஹேண்ட் அவர் வந்து ஒயனை பிடிச்சதுமே வந்து ஒயனுக்கு ஒரு மாதிரி இதாகுது. கையை அவர் வந்து எடுக்கவும் இல்லை, ஒயனு அப்படியே இருக்குது. அப்போ ஓகே தான் போல இவளுக்கு. ஒயன் உனக்கு ஓகேனா இன்னைக்கு பண்ணலாமா? நான் வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு ஓகேனா மட்டும்தான் எதாக இருந்தாலும் நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒயனும் வந்து இல்லை வேண்டாம், இப்போ தான் வந்து லைக் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சடனாக இப்படி வந்து உங்கள் கூட என்னால் எப்படி இருக்க முடியும்? லைக் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ஒரு அளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்குறாங்க. ஆரம்பம் இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. சடனாக வந்து திடீர்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட எப்படி இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளோ அப்போ சொல்லு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து அவங்கவுங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க.
ஆரமும் இப்படியே தான் வந்து லைக் ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப ஜென்டிலாக வந்து ஒயனை நம்ம ஆரம் பார்த்துக்கிறாரு. அதுலேயே வந்து ஒயனுக்கு ரொம்ப லவ் வந்துடுது. அண்ட் இப்போ ஆரம் கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஒயனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆரமை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒயனோட ஒர்க்ஸ், அவங்க ஆஃபீஸ் போகிறது, சிஇஓ, இது எல்லாமே வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆரம்கிட்ட இருந்து எப்போ கால் வரும், எப்போ பேசலாம், எப்போ மெசேஜ், இது எல்லாமே வந்து ரொம்பவே வெயிட் பண்ணி தான் வந்து ஒயனும் பேசிகிட்ருப்பாங்க. ஆரமுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து ஆரமும் வந்து கால் பண்ணுறது இல்லை மெசேஜ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. அண்ட் வந்து ஒயனாக்க சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போது வந்து லைக் நம்ம ஒயனோட மேல் பெஸ்டீஸ்லாம் இருக்காங்களா, அது வந்து ஒயனுக்கு ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து இப்போது அவங்க கூட இருக்கிறது யார் அப்படின்னா ரென், டிராகோ, இவங்க 2 பேரும் தான் கூட இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ஆரம்க்கு செம்மையாக காண்டாது, ரொம்ப பொசசிவ் ஆகுது. ஏன்னா இதில் வந்து ஆரம் ரொம்பவே வந்து பொசசிவ் டைப்பு. அதுவும் வந்து ரொம்ப க்ளோஸாக கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே செம்ம காண்டாகுது. ஒயன் அப்படின்ட்டு அந்த கோல்டு டோனில் தான் வந்து கூப்பிடுறாங்க. ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி செலுத்துகிறது. லைக் ஒரு மாதிரி அவர் திரும்பி பார்த்தா, ஒயன் திரும்பி பார்த்தா ஆரம் நிற்கிறாரு. நம்ஜு, நீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஆரம்பம் வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்க முன்னாடியே வந்து ஒயனை செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஒயனுக்கும் ஷாக்கு, அங்கே உட்காந்துட்டு இருந்த ரென்னு, டிராகோ, இவங்க 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. மச்சான், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, வாடா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒயனும் வந்து செம்ம டீப்பாக வந்து அந்த கிஸ் பேக் பண்ணுது. அந்த கிஸ் அப்படியே வந்து ஹீட்டப் ஆகி ஆரம் வந்து நம்ம ஒயனை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. கதவாலேயே டோரை மூடிட்டு பெட்டில் தான் தூக்கி போடுறாங்க. யார் இவங்க? அவங்க அந்த கிஸ்லேயே வந்து மிதந்து போயிருப்பாங்க, லைக் மூழ்கி இருப்பாங்க. யார் அவனுங்க? இப்போ உட்காந்து வெளில அவங்க கூட ரொம்ப கேஷுவலாக ஒட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தே யாருங்கிற அவனுங்க? அதுவா, அவங்க வந்து என்னோட மேல் பெஸ்டிஸ் ரென் அண்டு டிராகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. செம்மையாக காண்டாகுது. எதுக்குடி அவனுக்கு இங்கே வந்தானுங்க? நான் இல்லாத போது அவனுங்க கூட தான் சேர்ந்து குத்தடிச்சிட்டு இருக்கிறியா? எனக்கு வர்ற அப்படியே செம்ம கோவத்துக்கு ஒன்று என்னென்னலாம் பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு ஒயனை வந்து செம்மையாக சம்பவம் பண்ணுறாரு நம்ம ஆரம்பு. எவ்வளவோ வந்து தடுத்து இருந்திருப்பாங்க. நம்ம ஒயன் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் நிறுத்து நிறுத்து நிறுத்து, வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப வந்து பொசசிவ். ஆரம் வந்து ஒயன் மேலே ரொம்பவே பொசசிவ்ன்றதுனால அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. அந்த நைட்டு தான் வந்து அவர் நிறுத்துறாரு. லைக் மார்னிங் அந்த நூன் டைமில் அவர் வந்திருப்பார். நைட்டு தான் நிறுத்துறாரு. சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அவருக்கு. அப்போ தான் நிறுத்துறாரு. ஒயன் வந்து ஃபெயின்ட்டே ஆகியிருப்பாங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஆரமும் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஒயனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒயன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முறைச்சி பார்க்குறாங்க ஆரம்ப. சரி சரி பொண்டாட்டி, முறைக்காத முறைக்காத, ஒன்றும் இல்லை, ரொம்ப பொசசிவ் ஆகிட்டேன்னா அதுதான்டி, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன் பாரு, என் உடம்ப ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் அப்படியே கடிச்சு கடிச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒயன் கோபமாக பேசும்போது ஆரம்கா ரொம்பவே ப்ரௌடாக அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. என்னடா என்ன ரொம்ப வந்து பெருமையாக இருக்கோ அப்படின்ட்டு. ஆமாம், ஏன் பொண்டாட்டியை நான் மார்க் பண்ணேன், அதனால என்ன இப்போ? சரி, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிச்சதாக தான் வந்து குக் பண்ணியிருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் வந்து தூக்கிட்டு போகிறாரு.
அண்ட் இப்படியே வந்து கொஞ்சம் டேஸும் ஆகுது. அப்போ ஒயனுக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்களுக்கு வந்து அந்த கால் வந்து அவங்க பேசுனதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிருச்சு. அப்படி என்ன கால் அப்படின்னா வந்து ஒயன் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து லைக் 2 பேத்த கொலை பண்ணதுனால, லைக் அவங்களோட டீம்லேயே இருக்கிறவங்கள கொலை பண்ணதுனால 2 வருஷத்துக்கு வந்து அவங்கள பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் கொலை பண்ணாங்கன்னா, லைக் வந்து ஏமாத்தினவங்க அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிற அந்த 2 பேர்த்த தான் அவர் வந்து கொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற கால் தான் அது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவங்க உடனே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நாள் வந்து என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சீக்ரெட் ஏஜென்சிக்கு போயிடுறாங்க. ஆரமும் வந்து சரி ஒயனை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தபோது ஒயன் அங்கே இல்லவே இல்லை. எங்கே போனாலும் தெரியல, காலும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட கேட்டால் இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. எங்கே எதுவுமே சொல்லலை, நாங்களும் கால் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவருக்கு செம்மையாக ஒரு மாதிரி பயமாகவும் ஆகுது. சரி அவள் வந்து வந்ததுக்கப்புறமா கூப்பிடுவா அப்படின்ட்டு ஒரு போகிறதுக்கு விருப்பமே இல்லாமல் அகெயின் வந்து அவர் மிலிட்ரிக்கு போகிறாரு. அங்கே வந்து ஆரம்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் வந்து ஒயனோட சீனியரு. அவர் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி ஒயன் வந்து யார் அப்படின்றதே வந்து தெரிய வருது. அந்த மாதிரி அவர் சீக்ரெட் ஏஜெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அவரும் வந்து சீக்ரெட் ஏஜெண்டாக தான் இருந்திருப்பார். பட் ஆனால் அது வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ மிலிட்ரியில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆரம்புக்கு செம்ம ஷாக் ஆயிருச்சு, இந்த மாதிரி ஒயன் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் அப்படின்ட்டு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒயன் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க ஃபேமிலிக்கு ஒயனோட ஃபேமிலியும் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி அப்போ எப்படியா இருந்தாலும் வந்துடுவா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் அவங்க இருந்தாங்க. ஆரம்புக்கு இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்னடா ஒரு ஃபோன் இல்லை, கால் இல்லை அப்படின்ற மாதிரி இது இருக்குது. அப்படியே ஒரு 1 மந்த் போயிடுச்சு. 1 மந்த்துக்கு அப்புறமா தான் ஒயன் வந்து திரும்பி ரிட்டர்ன் வராங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு மிஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு தான் அவங்க வந்து அகெயின் வராங்க. அவங்க வந்ததுமே கால்ஸ் அவங்க ஃபோன் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது இப்படி இத்தனை கால்ஸு மெசேஜ் ஆரம்பிக்கிட்ட இருந்து வந்திருக்கிறது எல்லாமே தெரியுது. அதையும் எடுத்து வந்து பார்க்குறாங்க. அண்ட் வந்து ஆரம்புக்கு கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் அந்த டைமில் பிஸியாக இருந்ததுனால அவருக்கு கால் வந்தது எதுவுமே தெரியல. ஸோ நைட் டைம் தான் வந்து அவர் கால் வந்து பார்த்து தான் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே வந்து கால் பண்ணுறாரு. ஓயனும் வந்து காலை அட்டன் பண்ணிட்டு பேசுகிறாரு. இப்போ எங்கே இருக்க ஓயன், நான் வந்து உன்னை பற்றி நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உன்னை உடனே பார்க்கணும், நான் வீட்டுக்கு வரேன், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் வந்து லைக் எமர்ஜென்சி அந்த மாதிரி லீவ் போட்டு ஒயனை பார்க்கறதுக்கு தான் வந்து வீட்டுக்கு வராரு. ஸோ ஒயன்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, உன்னோட சீனியர் வந்து நீ யார் என்ன பண்ணுற அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வந்து ஒயனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. என்ன இவன் வந்து நம்மளை பண்ண வேணாம் போக வேணாம்னு ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீ பண்ணு, அதுக்கு வந்து நான் தடையாக இருக்க மாட்டேன். பட் ஆனால் சேஃபாக இரு, அது மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். நீ தாராளமாக வந்து பண்ணு, நான் அதை எப்போவுமே வந்து உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உன்னோட பேஷன் அதுதான்னா நான் வந்து அதை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். அது உன்னோட இது, நீ தாராளமாக பண்ணு. உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் பண்ணுறேன். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ பொசசிவாக பேசுகிறாரு. ஒயனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அப்படியே வந்து ஒயன் வந்து அவ்வளோ ஹாப்பியில் ஆரம் வந்து செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படியே ஹீட்டப் ஆகுது. ஒயன் வந்து லைக் ஆரம் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி போட்டு
லைக் கழட்டிட்டு அவர் பாடி ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறாங்க. ஆரம்க்கா என்னடா இவ இப்படிலாம் பண்ணுறாள், இதுவும் நல்லா தான் இருக்குது, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆரமும் வந்து செம்மையாக வந்து ஒயன் பேரை சொல்லி மூன் பண்ணுறாங்க. செம்மையாக வந்து ஒயன் வந்து அவங்க மவுத்தை வச்சு ஆரம் பாடி ஃபுல்லும் கிஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு அப்படி தரமான ஒரு சம்பவமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆரம்க்கு அவங்க மேரேஜ் நைட்டு அன்னைக்கு வந்து அந்த சாங் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஞாபகம் வருது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ் ஃபிக்ஸிஸ்? ஸோ மறக்காமல் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டாவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ் ஃபிக்ஸிஸ்? தயவு செஞ்சு நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் இது தான் சொல்கிறேன். லைக் வந்து லைக்ஸ் போடுங்க, எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். பாய் பாய்.